இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். தேவனுடைய பிள்ளைகள் அடைந்த மாற்றங்களை குறித்து நாம் படித்து கொண்டே வரோம். அதுவும் வேதத்தை ஆராய்ந்து நாம் அதை பார்த்து கொண்டே வரோம். இந்த நல்ல ஒரு வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்பான நண்பர்களையும் வரவேற்கிறேன். நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? என் பேர் ஸ்ரீகாந்த். நான் கூடாஞ்சேரியிலேருந்து வரேன். நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய பெயர் டேனியல். நான் கும்பகோணத்திலேருந்து வருகிறேன். அருணோதயாவில் வேலை பார்க்குறேன். என்னுடைய பேர் டைசன் இமானுவேல். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய பேர் ரூபன். தஞ்சாவூர்லேருந்து வருகிறேன். அருணோதயாவில் வேலை செய்கிறேன். எல்லோரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம என்ன தீமில் படிச்சுட்டு இருக்கிறோன்ற ஞாபகத்தில் இருக்குதுங்களா? மாற்றங்கள். என்ன மாற்றம்? மனுஷனுடைய மனமாற்றத்தை குறித்து படித்து கொண்டே வரோம். யார் யாரெல்லாம் மனசு மாறினாங்கன்றத படித்தோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து உதவன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் மனசு மாறினா? சகேயு. பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம 2 பார்த்துட்டோம். நேபுகாத்நேசர். தானியேல், நீங்கள் ஒன்று. பழைய ஏற்பாட்டில் இன்னொன்று நாகம்மான். புதிய ஏற்பாட்டில் சகேயு. வேற ஏதாவது? சிறைச்சாலைக்காரன். என்ன? ஸோ நம்ம நிறைய பேர் மனசு மாறிட்டே வர்றாங்கன்றதை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ மீண்டுமாக புதிய ஏற்பாட்டுக்கு போக போகிறோம். பழைய ஏற்பாட்டு 2 பார்த்தோம். நம்ம இப்போ மீண்டும் புதிய ஏற்பாட்டுக்கு போகிறோம். ரொம்ப கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். மனுஷங்க எப்படிலாம் மாறி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு சில சாம்பிள் தான் நம்ம இங்கே படிக்கிறோம். நம்ம நேரம் கருதி பார்க்குறோம். இந்த கோணத்தில் நீங்கள் வேதத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படி மாறுறாங்க, ஏன் மாறுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் லெட்ஸ் கோ டு ஜான் சாப்டர் 1. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வசனம் 40 முதல் 42 வரை. யோவான் 1 40 முதல் 43 வரை. யோவான் 1 40 முதல் 43. இங்கே ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்படுது. என்னன்னு பாருங்க, வாசிங்க டேனியல். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா என்பவன். சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரேயா என்பவன். அந்திரேயாவை சொல்லும் போது கூட சீமோன் பேதுருவின் சகோதரன் சொல்றாங்க. ஓகே, வசனம் 41. அவன் முதலாவது தன் சகோதரன் ஆகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமான். முதலாவது அந்த அந்திரேயா யாரை போய் பார்த்து சொல்றாப்புல? தன் சகோதரனாகிய சீமோனை கண்டுன்னு இருக்கா? தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கண்டுன்னு இருக்கா? சீமோனை கண்டு ஒரு நோக்கத்தோடு கூட அப்படி ஆண்டவர் எழுதுறார். சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. இப்ப கவனிங்க, வசனம் 42 கவனிங்க. பின்பு அவன் இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, கவனிங்க, இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். இது சீமோன், உன் பேரு சீமோன்பா, நீ என்னவா மாறுவ? கேபாவா மாறுவ. கேபா என்பதற்கு தொடர்ந்து வாசிங்க. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. இப்ப சைமன் பீட்டர் நம்ம சொல்றோமே, அந்த சீமோன் பேதுரு அப்பா வச்ச பேர் கிடையாது. அவங்க அப்பா வச்ச பேரு சீமோன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் மாறுவாய். வேற வார்த்தை சொல்லணும்னா, நீ சீமோன், நீ என்னப்படுவாய்? கேபாவா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். சரி, அப்படின்னா சீமோன் என்னவா மாறுறாப்புல? கேபாவா மாறுறாப்புல. கேபா என்பதற்கு என்ன அர்த்தம்? பேதுரு என்ற அர்த்தம். ஓகே, அப்ப சீமோனா இருந்தவன் அவன் கேபாவா மாறுறான். அப்ப மாற்றங்கள் என்கிற தலைப்புல இப்ப நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்? சீமோன் பேதுருவை குறித்து பார்க்க போறோம். சீமோன் என்னவா மாறி இருக்கிறான்? கேபாவா மாறி இருக்கிறான். சீமோன் என்னவா மாறி இருக்கிறான்? பேதுருவா மாறி இருக்கிறான். அப்ப சீமோனினுடைய குணம் என்ன? பேதுருவுடைய குணம் என்ன?
இப்போ இவனுடைய இந்த மைனஸான குணங்கள்லாம் எப்படி மாறுச்சு, என்னவா மாறுச்சு என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஒரு 5 விஷயத்தை வேகமாக என்ன செய்வோம் பார்ப்போம். சீமோனினுடைய 5 விஷயம். முதல் விஷயம் வாங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. லூக்கா 5. லூக்கா 5க்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் வசனம் 8, 9 பாருங்கள். லூக்கா 5 வசனம் 8, 9. சீமோன் பேதுரு அதை கண்டு சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம். சரி, இப்போ இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியும். என்ன, அவனுக்கு மீன் இல்லாமல் இருந்துச்சு, என்ன ரொம்ப வருத்தமாக இருந்தான், படகெல்லாம் காலியாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து போனார், ஆழத்தில் போய் வலையை வீசுன்னு சொன்னார். வலையை வீசுனா எத்தனை படகு நிரம்புச்சு? 1 2? உங்களுக்கு அது தெரியும். 2 படகு நிரம்புச்சு. என்ன, இப்போ பைபிள் சொல்லுது, அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே பேதுரு ரொம்ப வினோதமான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாப்புல. ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க. இது என்னப்பா இது? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் நீ வந்து கன்ஃபெஷன் பண்ணுறதா? நீ பாவி அப்படின்னு ஏன் சொல்கிற? உனக்கு போட்டு நிறைய நான் வந்து மீனை கொடுத்துக்கிறேன், நீ ஏன் பாவின்னு சொல்கிற? இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சீமோன் பேதுருவை அந்திரேயா போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டாப்புல. அடுத்த வசனம் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பைபிள், நீ என் பின்னாடி வா, நான் உன்னை மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன், என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். லூக்கா 5ல் பார்த்தீங்கன்னா தலைவர் இவர் போய் மீன் பிடிக்க திரும்பவும் போகிறார். மீன் கிடச்சிச்சா? கிடைக்கல. அதுதான் விஷயம். அதனால தான் அவருக்கு கில்ட் ஃபீலிங் வந்துருச்சு இப்போ அவருக்கு. அப்போ ஏன் கில்ட் வருது, ஏன் குற்றவாளியாக உணர்றான் அப்படின்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுட்டு திரும்பவும் பிஸ்னஸில் போயிட்டார். பிஸ்னஸ்ஸு கம்ப்ளீட் கொலாப்ஸ். இப்போ ஐயோ நான் செஞ்சது தப்புன்னு உணர்றாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சீமோனினுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா? பணம் இருந்தால்தான் ஊழியம். எப்போதான் ஊழியம்? பணம் கொஞ்சம் வேணுங்க. என்னங்க, சேவிங்ஸே கிடையாது. ஃப்யூச்சர் என்ன தான் நிலைமை ஆக போகுது, என் பிள்ளைக்கு என்ன ஆக போகுது, எமர்ஜென்சிக்கு என்ன ஆக போகுது, ஏன்னா இங்கேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. கொஞ்சம் போவோம். இது என்ன தப்பான வேலை செய்கிறது? நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸே க்ளோஸ் ஆயிரும். அப்போ பணம் இருந்தால் தான் ஊழியம். ஊழியத்திற்கு பணம் தேவையில்லை. அது என்னன்னு பார்ப்போம். அப்போ இது எங்கே படிச்சிங்க நீங்கள்? லூக்கா 5 வசனம் 8, 9. சரிங்களா? இப்படி பணம் இருந்தால் தான் ஊழியம். காசு கொஞ்சம் வேணும், வாழ்க்கைக்கும் வேணும், ஊழியத்துக்கும் கொஞ்சம் வேணும். பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணார்? திரும்பவும் போனார். இதே தப்பை திரும்பவும் செய்வார். திரும்பவும் மீன் கிடைக்காது, திரும்பவும் இந்த ஆண்டவர் செய்வார், மீன் பிடிச்சி கொடுப்பார். என்ன, இப்போ பணம் இருந்தால் தான் ஊழியம். இப்படி இருந்தான் பேதுரு. ஏசுன்னு போனால் ஒன்றும் நடக்காது வாழ்க்கைக்கு, நம்ம கொஞ்சம் மரியாதையாக வாழணும் அப்படின்ற ஆட்டிடியூட் யாருக்கு இருந்துச்சு? சீமோனுக்கு இருந்துச்சு. இப்போ இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 3 முதல் 6 வரை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3 முதல் 6 வரை வாசிங்க. இப்போ சீமோனும் யாரும் சேர்ந்து போகிறாங்க? டைசன் வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. சரி, இப்போ பேதுருட்ட பணம் இருந்துச்சா இல்லையா? அதுதான் மேட்டர். இல்லை, ஒரு பிச்சைக்காரன் எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். என்ன சொல்கிறாப்புல? எதாவது கிடைக்குமா, சில்லற காசு கிடைக்குமா, 1 ரூபா 2 ரூபா கிடைக்குமான்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, எப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான் பிச்சைக்காரன்? நான் உட்கார்ற பிச்சைக்காரன், நீ நிற்கிற பிச்சைக்காரனா?
நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீனும் பிச்சைக்காரனா? அதான் நினச்சிருப்பான். ஆனால் சொல்கிறாப்புல, என்கிட்ட ஒன்று இருக்கு, நான் உனக்கு தரவா? உன்னை எழுந்து நடக்க வைக்கிற நாமம் என்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு ஊழியக்காரன், அவன்கிட்ட பணம் இருந்துச்சா? இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சு அவன்கிட்ட? என்ன இருந்துச்சு? நாமம் இருந்துச்சு. அந்த நாமத்தினால என்ன செய்ய வைக்க முடிஞ்சிச்சு? எழுந்து நடக்க வைக்கிற அந்த வல்லம் அந்த நாமத்துக்குள்ளே இருந்துச்சு, அந்த அதிகாரம் இருந்துச்சு. அன்னைக்கு பணம் இல்லை, மனசில் வல்லம் இருந்துச்சு. இன்னைக்கு ஊழியக்காரன்ட்ட ஃப்ளைட் வரைக்கும் வாங்குறாங்க, வல்லமே இல்லை. என்ன வாழ்க்கையில் அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்கிறான், வல்லமை இல்லை. அன்னைக்கு சீமோன் பேதுரு பணம் இருந்தால் தான் ஊழியம், அவன் ஃபிஷ்ஷிங் போயிட்டான். என்ன இப்போ அதே ஊழியக்காரன் மாறி இருக்கிறான், கையில் ஒரு பணமும் இல்லை, ஆனால் அவன்கிட்ட நிரம்ப வல்லமை இருந்துச்சு. சீமோன் கேபாவாக மாறி இருக்கிறானா? ஒரு விஷயம் புரியுதா? சரி, இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு போகலாம். எனக்கு மத்தேயு 26 வந்துருங்க. மத்தேயு 26:36. மத்தேயு 26:36. மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு. ஒரு 3 பேர் அங்கே பேதுரு இருக்கிறானா, நீங்கள் கொஞ்சம் விழித்திருங்கள், நான் அங்கே போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு போகிறார். இவங்க என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. என்ன சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இது பேதுரு செஞ்சது சரியா? பேதுரு செஞ்சது சரியா தப்பு? சரி, இப்போ காலையிலேருந்து அவங்க ரெஸ்ட்டாக எடுத்தாங்க, முழுக்க டாப் டு பாட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழியம், காலையிலேருந்து ஊழியம் செய்ய வச்ச இயேசு கிறிஸ்து இப்போ நைட்டு வந்து தூங்க போகிற நேரத்தில் கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? என்ன 1 மணி நேரமா? 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணோம். காலிலேருந்து ஜெபம் பண்ணிட்டோம், காலிலேருந்து வேத வாசிச்சாச்சு, காலிலேருந்து ஹவுஸ் விசிட்டேஷன்லாம் போயாச்சு, இப்பயும் விட மாட்டிங்களா? உயிரை வாங்கிட்டே இருப்பீங்களா? இல்லைப்பா, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? அதை எண்ணிப்பார், நீ தூங்க கூட மாட்டேன். நீ நாளைக்கு என்ன சிலுவையில் அறைய போகிறாங்க, நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னா. ஆனால் யார் தூங்குனது? அப்போ இங்கே சீமோன் பேதுருடைய மைண்ட் செட்டன் தெரியுமா? சீமோன் பேதுரு எப்போ தெரியுமா வந்து அவர் ஜெபம் பண்ணுவார்? பலன் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவார். பணம் இருந்தால் தான் ஊழியம், பலன் இருந்தால் தான் ஜெபம். அதுவும் மைண்டு நல்லா இருந்தால் தான் ஜெபம். மைண்டு நல்லா இல்லை, ஜெபம் பண்ண மாட்டார். தூங்கும்போது அவர் தூங்கிடுவார். என்ன பலன் இருந்தால்தான் ஜெபம், இருந்தால்தான் ஜெபம். ஓகேவா? அப்போ வசதியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுவார், ஜெபத்தில் ஆள் கொஞ்சம் வீக்கு, நிறைய பேசுவாப்பில். ஆனால் எவ்வளோப்பா ஜெபம் பண்ணுற? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஹிஸ்ட்ரி உன்ட்ட இருக்குதா? 1 மணி நேரம் செல்ஃபோனில் பேசுகிற ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஹிஸ்ட்ரி இருக்கா? இல்லை. சீமோன் அதில் கொஞ்சம் வீக்கு. டிஸ்கஷன், ரிசர்ச்சு, பைபிள் ஆராய்ச்சி அதெல்லாம் பயங்கரமாக உண்டு சீமோன்ட்ட. ஆனால் என்ன இல்லை, 1 மணி நேரம் ஜெபம் இல்லை. என்னைக்காவது 1 மணி நேரம் இல்லை. இப்போ இதே சீமோன், ஜெபத்தில் வீக்காக இருந்த சீமோன் மாறுறார். அவர் கேபாவா பேதுருவா மாறுறார். அப்போஸ்தலர் 10க்கு வாங்க. அப்போஸ்தலர் 10. அப்போஸ்தலர் 10க்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:9 பாருங்கள். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். மேல் வீட்டில் ஏறினான். தொடர்ந்து அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. நிறுத்துவோம். இப்ப எப்ப ஜெபம் பண்ண போறான் ரூபன்? மிகுந்த பசி அடையும் போது ஜெபம் பண்ண போறாப்ல. ரெண்டாவது அங்க ஏதாவது டைம் 6ஆம் மணி நேரத்துல. இப்ப பீச்சர் எப்படி மாறிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் டைமுக்கு ஜெபம் பண்ணுவார்.
இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். டைமை சொல்லிட்டு பீட்டர் வென்ட் டு ப்ரே, பீட்டர் வென்ட் டு ப்ரே, பீட்டர் வென்ட் டு டெம்பிள், இப்படியே வரும் பைபிளில். அந்தந்த டைமுக்கு கரெக்டாக செய்யணும். நம்ம கொஞ்சம் ஜெபத்தில் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், சேவல் 2 முறை கூவிடும். சேவல் 2 முறை கூவிச்சு எத்தனை முறை மறுதளிச்சிருவோம்? 3 முறை மறுதளிச்சிருவோம். அப்போ இங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டிலே ஆகும்போது, ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவர் கரெக்ட் டைமில் ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ எப்பெல்லாம் ஒரு டிலே, எப்பெல்லாம் சாப்பாடு டிலே ஆகுதோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் நம்ம புரிஞ்சுக்கணும் பீட்டர் லைஃப்லேருந்து. அப்போ பீட்டர் பாருங்கள், அவர் ரொம்ப சோர்ந்து போய் தூங்கலான்னு சொல்லி தூங்குற பீட்டர், ப்ரேயரை விட்டுற சைமன் இப்போ எப்படி மாறுறாரு? கரெக்ட் டைமுக்கு ப்ரேயர் பண்ணுறவராக மாறுறாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? பணம் இருந்தால் தான் ஊழியம், இப்போ பணம் இல்லைன்னாட்டா கூட ஊழியம் நடக்குது. முன்னாடி ஜெபத்தில் பலன் இருந்தால் தான் ஜெபம், இப்போ பலன் இல்லாமல் போனாலும் அங்கே பாருங்கள், அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது, பசி மயக்கமாக இருக்குது. மயக்கமாக இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் எழுப்பிடுமா சாப்பிட செஞ்ச பிற்பாடு, ஆயத்தம் பண்ண பிற்பாடு சொல்கிறாரா? அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த நேரம் ஜெபம் பண்ணுறாரு. பீட்டர்கிட்ட மாற்றம் இருக்கா? உங்களுக்கு புரியுதா விஷயம் என்னன்ட்டு? ஹி வாஸ் சைமன், ஹி பிகேம் பீட்டர். அவன் சீமோனாக இருந்தான், இப்போ கேபாவா அவன் என்ன செய்கிறான்? மாறுறான். சீமோன் அப்படின்னு சொன்னால் உருண்டோடும் கல் என்று அர்த்தம், ரோலிங் ஸ்டோன். கேபா பேதுருன்னா ராக்குன்னு அர்த்தம், இம்மூவபிள், அப்படியே நிற்கும். நீ விட்டு ஓடுவ, நிற்கிறான். நீ ஜெபம் செய்ய மாட்ட, கரெக்ட் டைமுக்கு ஜெபம் பண்ணுறவனா மாறுறான். ஏன்னா இப்போ 3வது மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. மேத்யூ சாப்டர் 26, மத்தேயு 26 வசனம் 51 முதல் 58 வரைக்கும். மத்தேயு 26 51 முதல் 58. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப. 56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுந்திருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஓகே, சரி. இங்க பேதுரு பயந்தானா? அவன் ஒரு கோழை, அவன்கிட்ட ஒரு கோழைத்தனம் அவன்கிட்ட இருக்குதா இல்லையா? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் பேதுரு பற்றி ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவும் வாழ்க்கையில் இந்த மாதிரி செய்வேன்னு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். அப்போ குறைஞ்சபட்சம் இவனாவது நிற்கணுமா இல்லையா? இவனும் ஓடினான். இவனுக்குள்ளேயும் பயம், இவனுக்குள்ளேயும் கோழை. இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வசனம் 13 வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எல்லாரும் ஓடுனாங்க, பேதுருவும் ஓடினான். அது ஒரு டைமு. இப்போ பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, they saw the boldness of Peter and John. இந்த போல்னஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற காரணம் அங்கே இருக்குது. என்னது? இவங்கெல்லாம் படிப்பறி இல்லாதவர்கள், அந்த அறிவு இல்லை. ஆனால் இவங்க யாரோடு இருந்திருக்கிறாங்க? இயேசுவோடு கூட இருந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவோட கூட இருந்தால் என்ன வரும்? தைரியம் வரும். என்ன அந்த பைபிள் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிறான், அவனுக்கு பயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எந்த பேதுரு ஓடுனான், எந்த பேதுரு அவன் கோழையாக இருந்தான், இப்போ அதே பேதுரு அடித்தா அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடி வாங்குறது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆக புரிஞ்சுக்கணும், பணம் இருந்தால் தான் ஊழியம், பணம் இல்லைன்னா ஊழியத்தை விட்டுருவேன். ஆனால் பணம் இருக்குதோ இல்லையோ நான் ஆலயத்துக்கு போவேன், நான் ஊழியத்தை பார்ப்பேன். இப்போ பலன் இருந்தால் தான் ஜபம். ஐயோ தூக்கம் வருது இல்லை, இவன் பலவீனமாக இருக்கும்போது கூட
கரெக்ட் டைமுக்கு ப்ரேயர் பண்ணுறவனா மாறுறான். கோழையாக இருந்தான், ஓடி போனான், இப்போ நிற்கிறவனாக மாறுகிறான். பேசுகிற தைரியத்தை மக்கள் கண்டார்கள். இன்னொரு உதாரணம் ஒன்று பார்க்கலாமா? வாங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 10 13-14 பாருங்க. அப்போஸ்தலர் 10-13-14. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசிக்கிறதில்லை என்றான். ஓகே, அங்கே ஒரு தரிசனம் வந்து அந்த சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். அங்கே ஒரு தரிசனம் வருது, அங்கே காட்சி காட்டப்படுது. அருவருப்பான மிருகத்தை அடித்து புசின்றாரு. உடனே சொல்கிறாரு, நான் அடித்து புசிக்க மாட்டேன். 28 போங்களேன். அந்த அருவருப்பான மிருகத்தை அடித்து புசிக்கிறன்னா என்ன அர்த்தம்? அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது, யூதனானவனுக்கு விலக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவனை எனக்கு காண்பித்திருக்கிறார். ஓகே, அப்போ அந்த அருவருப்பான மிருகத்தை அடித்து புசின்னு சொல்லிட்டு இந்த தரிசனத்தில் வருது. அப்போ இவன் ஒரு பாயிண்ட் சொல்கிறான், தரிசனத்திலேயே சொல்கிறான், நாங்கள்லாம் யூதன், புறஜாதியினிடத்தில் போக்குவரத்தாக இருப்பது ஒரு யூதனுக்கு முறை கிடையாது. அப்போ இவன்கிட்ட என்ன குணம் இருக்குது? நாங்கள் பெருசு, அவங்கெல்லாம் புறஜாதி அப்படின்ற எண்ணம் இருக்கா இல்லையா? இந்த எண்ணம் அவனுக்கு மாறுச்சா மாறலையா? அதே வசனத்திலே பார்க்குறோம். நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் அப்படி இல்லை நான் இல்லை. அப்போ 4 விஷயங்கள் பாருங்கள். பணம் இருந்தால் தான் ஊழியம், பலன் இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவேன், கோலத்தனம் அவன்கிட்ட இருக்குது. அடுத்தது புறஜாதி வந்து அவங்களுக்கு எனக்கும் போக்குவரத்தாக இருப்பது உகந்ததல்ல. அப்படி தப்பான நோக்கத்தில் அவன் இருந்தான். ஆனால் இப்படி சீமோனாக இருந்தவன் மாறினானா? பணம் இருந்தால் தான் ஊழியன்றது போய் பணம் இல்லாமலேயும் ஊழியம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவன் காமிச்சார். அடுத்தது இப்படி ஜெபத்தில் குறைவாக இருந்தால் கரெக்ட் டைம் ஜெபம் பண்ணுறவனா மாறினானா? பலவீனத்தில் கூட ஜெபம் பண்ணுறவனா மாறுறானா? ஆமாம். அடுத்தது கோழையாக இருந்தவன் தைரியமாக மாறினானா? புறஜாதியை வெறுத்தவன் புறஜாதியை நேசிக்கிறவனா மாறினானா? ஆமாம், மாறினான். ஆக இப்படி சீமோனாக இருந்தவன் பேதுருவாக மாறுறான். உருண்டோடும் கல்லாக இருந்தவன் ஒரு ஸ்டடி கிடையாது, இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், ஜெபமும் பண்ணுவான் ஜெபம் பண்ணாமலையும் போவான், வேதமும் வாசிப்பான் வேதம் வாசிக்காமலையும் போவான், இப்படியே இருந்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு லைஃப் மாறுச்சு, அவனுக்கு ஸ்டடியாக மாறுச்சு. ஏன்னா தைரியசாலியாக மாறினான், புறஜாதியை நேசித்தான், ப்ரேயரில் கரெக்டாக வந்தான், அவன் ஊழியக்காரனாக கரெக்டாக வந்தான். அப்போ இப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா அன்பான நேயர்களே? எப்படி சீமோனாக இருந்தவன் கேபாவாக மாறினான்? அடுத்த வகுப்பு காத்திருங்கள், ஜெபத்தோடு காத்திருங்கள். சீமோன் எப்படி மாறினான், அந்த அட்டகாசமான மாற்றம் எப்படி என்பதை நம்ம படிச்சுக்க போகிறோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ரூபன் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, சீமோன் எப்படி கேபாவாய் பேதுருவாய் மாறினார் என்பதை பார்க்குறோம் சுவாமி. அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த 4 மாற்றங்கள், சீமோனுக்கு வந்த 4 மாற்றங்களும் எங்கள் வாழ்க்கையிலையும் வர ஆண்டவர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக கேட்குற நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த பாடத்தை மறந்துடாமல் கேளுங்க.